ஸ்ரீலங்கா நிதியமைச்சு, ஸ்ரீலங்கா மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியன இணைந்து நடத்திய இலங்கையின் மீட்புக்கான பாதை, கடன் மற்றும் நிர்வாகம் என்ற மாநாட்டில் கீதா கோபிநாத் பங்கேற்று உரையாற்றினார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை மீண்டும் ஒரு நெருக்கடிக்குள் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு சிறந்த ஒரு நிதிக் கொள்கை மிகவும் முக்கியமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியமானது இலங்கையின் உறுதியான பங்காளியாக இருக்கும் என்றும், அனைத்து இளைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பங்குதாரர்களுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பணியாற்ற ஸ்ரீலங்கா எடுத்த 16 முந்தைய திட்டங்களில் நாடு மேற்கொண்ட முடிவை எடுத்துரைத்த அதே வேளையில், தற்போதைய திட்டம் இலங்கைக்கு தேவைப்படும் இறுதி திட்டமாக இருப்பதை உறுதி செய்ய அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென கலாநிதி கீதா கோபிநாத் வலியுறுத்தியுள்ளார். தற்போது உள்ளவாறு ஸ்ரீலங்கா பயணிக்குமாயின் அதனை யதார்த்தமாக்க முடியும் என சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.